ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மே மாசம் 1ஆம் தேதி. இந்த மே மாசத்துல ஆகஸ்ட் மாசத்துக்கான தரிசன டிக்கெட், ரூம் புக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. ஜூன் மாசத்துல நீங்க தர்ஷன் போகணுன்ற பிளான் இருக்கு. ஆனா இந்த டிக்கெட்டும் புக் பண்ணல அப்படின்னாலும், அதற்கான புக்கிங்ஸும் இந்த மாசம் இருக்கு. என்னென்ன தேதிகள்ல என்னென்ன புக்கிங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற தகவல்களையும், அது கூடவே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில முக்கியமான தகவலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். மேபி நீங்க ஆகஸ்ட் மாசத்துலயோ இல்ல ஜூன் மாசத்துலயோ தர்ஷன் டிக்கெட் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து இந்த தகவலை எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. டேட்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி நீங்க அதற்கான புக்கிங்கான ப்ரிப்பேர் பண்றதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிடிடி ஏற்கனவே அவங்க ஒவ்வொரு மாசமும் என்னென்ன தேதிகள்ல என்னென்ன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றது ஏற்கனவே வெளியிட்டது தான். அதுபடி தான் ஒவ்வொரு மாசமுமே புக்கிங் ஓப்பன் ஆகுது. 10ஆம் தேதிக்கு மேல நமக்கு எஸ்விபிசி சேனல்ல அப்டேட் பண்ணிருவாங்க. 18ஆம் தேதியிலேருந்து புக்கிங்ஸ் ஸ்டார்ட் ஆகும். வாங்க என்னென்ன புக்கிங்ஸ் என்னென்ன தேதிகள் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ttdevasthanams.ap.gov.in அப்படின்ற வெப்சைட்லயும் நீங்க டிடிடியோட அஃபீஷியல் டிக்கெட் புக்கிங்ஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க டிடிடியோட டிடி தேவஸ்தானம் அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதுலயும் உங்களுக்கான புக்கிங்ஸ் பண்ணலாம். ரெண்டுலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு நாம ஆகஸ்ட் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட்டோட ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். என்னென்ன தேதிகள்ல என்னென்ன புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நமக்கு எந்த மாசத்துக்கான புக்கிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்குன்னா, ஜூலை மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்கிங்ஸுமே முடிஞ்சுது. அதுல லக்கி டிப் ஆகட்டும், ஆர்ஜித சேவா ஆகட்டும், 300 தர்ஷன் ஆகட்டும், ரூம் புக்கிங் ஆகட்டும், எல்லாமே ஜூலை மாசம் வரைக்கும் கம்ப்ளீட்டா எல்லாமே ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ நீங்க ஜூன் மாசத்துல தரிசனம் போகணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னா, அதுக்கு நம்ம டிக்கெட் புக் பண்றதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மேபி இதுல ஏபிஎஸ்ஆர்டிசியோட டிக்கெட் ஜூன் மாசத்துக்கு இன்னும் ஓப்பன் பண்ணல. இன்னைக்கு மே 1ஆம் தேதி அப்படின்றனால இன்னைக்கு ஈவினிங்கோ இல்லைன்னா இன்னைக்கு நைட்டுக்கு மேல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை நம்ம முன்னாடியே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸ் கன்வீனியன்ட்டா இருந்தா நீங்க புக் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் ஃபர்ஸ்டே சொல்றேன். ஜூன் மாசத்துல தர்ஷன் டிக்கெட் நீங்க புக் பண்ணல வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிடிடியோட வெப்சைட்லயே இந்த மாசம் ஹோமம் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுல 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு 2 பேர் 300 தர்ஷன் டிக்கெட் பார்க்கலாம். இந்த டிக்கெட்டோட காஸ்ட் 1600 ரூபாய். ஒரு தடவை இந்த ஹோமம் டிக்கெட்ல தர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு 30 நாள் டைம் கேப். 300 தர்ஷனுக்கு என்ன ரூலோ சேம் அதே ரூல் தான் இதுக்கு. அதுக்கு அடுத்தது ஏபிஎஸ்ஆர்டிசியில் பஸ் டிக்கெட்டோட சேர்த்து தர்ஷன் டிக்கெட்டும் கொடுக்குறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னை, கள்ளக்குறிச்சி, ஒசூர்லேருந்து போகக்கூடிய நபராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஊர்லேருந்து போகக்கூடிய பஸ்லேயே தர்ஷன் டிக்கெட்டும் பஸ் டிக்கெட்டும் சேர்ந்து வருது. நீங்கள் பஸ்லேயும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஐடியா வச்சுருக்கீங்கன்னா இது ஓப்பன் ஆன ஸ்டார்டிங்லேயே பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு எப்போவுமே கிடைக்கணும். ஓரளவுக்கு ஓப்பன் ஆகி ஒரு 10-12 நாள் பக்கமா டிக்கெட்ஸ் இருக்கு அப்படின்னா அது தமிழ்நாட்டுல இருந்து போற பஸ்ல இருக்காது. சென்னையெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் ஒசூர்ல இருந்து போறதும் ஒரே ஒரு பஸ்ல தான் உங்களுக்கு டிக்கெட் இருக்கும். அண்ட் கள்ளக்குறிச்சியும் அதே மாதிரி தான். புக்கிங் ரொம்ப ரொம்ப அது ஃபாஸ்டா இருக்கும். டிக்கெட்டோட கவுண்டிங்கும் ஒரு 50 அப்படின்ற மாதிரி தான் ஒரு பஸ்க்கு கொடுப்பாங்க. அப்போ அது சீக்கிரம் தீந்துரும். நீங்க அங்கிருந்து போறீங்க, டிராவல் பண்ண முடியும் அண்ட் ப்ரைஸ் காஸ்ட் கம்மியா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளேசஸ் சூஸ் பண்ணுங்க. ஓப்பன் ஆனதுமே நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன். நீங்க அதை பார்த்து டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. சென்னை, கள்ளக்குறிச்சி, ஒசூர் இந்த 3 இடமும். இதை தவிர நமக்கு ஆந்திராலேருந்து போகக்கூடிய நிறைய இடத்துலேருந்து போகிற பஸ்ஸில் ஆந்திரா ஃபுல்லாக கொடுக்குறாங்க. ஏன்னா ஏபிஎஸ்ஆர்டிசி ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடியது அப்படின்றனால அங்கே இருக்க நிறைய பிளேசஸ் கவர் ஆகுது. அதெல்லாம் எந்தெந்த பிளேசஸ் அப்படின்றது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணா பார்த்து செக் பண்ணுங்க. ஓங்கோல் அப்படின்ற பிளேஸ்லேருந்து எப்போவுமே டிக்கெட் கிடைக்கும் உங்களுக்கு. அங்கே ஒரு 250க்கு மேலே 300 கிட்ட டிக்கெட்ஸ் ஒரு பஸ்லேயே ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு அதில் ஓகேவா இருக்கும். அதனால ஏபிஎஸ்ஆர்டிசி ஜூன் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அது ஓப்பன் ஆனால் புக் பண்ணிக்கிங்க. இந்த 2 டிக்கெட்டும் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மீடியமான ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு அஃபோர்டபுள் பண்ணி புக் பண்ணக்கூடிய தர்ஷன் டிக்கெட்டாக இருக்கும். இதுவே ஸ்ரீவாணி விஐபி டிக்கெட் ஆன்லைன்லயும் கிடைக்கும், ஆஃப்லைன்லயும் கிடைக்கும். அது ஜூன் மாசத்துக்கு நமக்கு கிடைக்கும். ஆனா அது நம்ம 10,000 ரூபாய் ஒரு ஆளுக்கே டொனேஷன் பண்ணி நம்ம தர்ஷன் 500 ரூபாய்க்கு பண்ணணும். மொத்தமா 10,500 ரூபாய் ஒரு நபருக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாராலையும் முடியாது. அதுக்கு அடுத்தது டூரிசம் டிக்கெட்ஸ். இப்போ நீங்க தமிழ்நாடு டூரிசம்லயே உங்களுக்கு ஜூன் மாசம் டிக்கெட் கிடைக்கும். ஆந்திர பிரதேஷோட ஏபி டூரிசம்லயே உங்களுக்கு கிடைக்கும். இது எப்பயுமே நமக்கு கன்வீனியன்ட்டா கிடைக்கும். 7 நாளைக்கு முன்னாடி புக் பண்ற மாதிரி இருக்கும். இது நம்ம அதிலே டிராவல் பண்ணாதான் தர்ஷன் பார்க்க முடியும்.
ஜூன் மாசத்துக்கான டிக்கெட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுதான். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வாங்க ஆகஸ்ட் மாசத்துக்கான புக்கிங் இந்த மாசம் என்னென்ன தேதிகள்ல என்னென்ன டிக்கெட் அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் புக்கிங் வந்து எப்பவுமே லக்கி டீப் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் புக்கிங்கா கொடுப்பாங்க. இந்த மாசம் நமக்கு வந்து 18ஆம் தேதி சனிக்கிழமை அப்படின்றனால அன்னைக்கே ஓப்பன் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் 2 நாள் ஓப்பன்ல இருக்கும். 18, 19, 20. 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 12 மணிக்கு லைவா நீங்க அதே வெப்சைட்ல நீங்க வந்து லக்கி டிப் வந்து ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 2 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். மினிமம் நம்ம வந்து ஒரு நபர் கூட பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். காரணம் வந்து ஒரு விஐபி தர்ஷன் டிக்கெட்ல நம்ம எந்த அளவு வரைக்கும் சாமி பார்ப்போமோ அந்த அளவு வரைக்கும் பார்க்கலாம். அதாவது குலசேகரப்படி வரைக்கும் போய் பார்க்கலாம். மாசம் மாசம் ட்ரை பண்ணுங்க. புதுசா ட்ரை பண்ற ஒரு சிலருக்கு ஒரே தடவையில கிடைச்சிருது. ரொம்ப நாள் ட்ரை பண்றவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்குது. இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன சேவா இருக்குன்னா சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதளபாத பத்மாராதனா. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்க. ரிசல்ட் 12 மணிக்கு அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட செலக்ட் ஆனீங்கன்னா மொபைலுக்கு SMS வரும். நீங்க புக்கிங் பண்ண போர்ட்டலையும் போயிட்டு லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். பேமெண்ட் பண்றதுக்கும் 2 நாள் டைம் கொடுப்பாங்க. 20ஆம் தேதி மத்தியானம் 12 மணில இருந்து 22ஆம் தேதி மத்தியானம் 12 மணி வரைக்கும் நீங்க உங்களுக்கான பேமெண்ட் பண்ணி டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுல ஒரு தடவை செலக்ட் ஆயிட்டா திரும்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 180 நாள் டைம் கேப் இருக்கும். அடுத்த புக்கிங் வந்து காமனா எல்லாருமே கன்ஃபார்மான டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அது வந்து 21ஆம் தேதி நமக்கு காலையில 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், மொத்தமா 4 சேவா. இந்த சேவாக்கள் வந்து மலையப்ப சுவாமிகள் தாயாருக்கு நடக்கக்கூடிய சேவா. சேவாவையும் பார்க்கலாம், சாமி தரிசனம் பார்க்கலாம். சுபதம் என்ட்ரன்ஸ் தான் இதுக்கான தர்ஷன் என்ட்ரி. நம்ம சுபதம் வழியா போயிட்டு பார்த்துடலாம். மேக்சிமம் ஒரு 1 ஹவர்ல நீங்க தர்ஷன் முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல இருக்க சிக்கல் என்ன அப்படின்னா ஒரு சேவா ஒரு டைம் அட்டன் பண்ணிட்டா திரும்பியும் நம்ம புக் பண்றதுக்கு 180 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். அது ஒரு விஷயம் இருக்கு. இது வரைக்கும் நீங்க இந்த சேவா ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா உங்களுக்கு எந்த சேவா பார்க்கலான்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். ஒரு நபருக்கு 500 ரூபாய். அதே சேம் 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவா டிக்கெட் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த வர்ச்சுவல் சேவா அப்படின்னா என்னது அப்படின்னா ஆன்லைன் சேவா. இப்போ ஆன்லைன் கிளாஸ்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆன்லைன் சேவா. சேவாவுக்கு நம்ம போக முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு நாள் தர்ஷன் வந்து கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜூன் மாசத்துல நீங்க சேவா புக் பண்ணீங்கன்னா அந்த சேவா அன்னைக்கு நீங்க அந்த டைம்ல SVBC சேனலை நீங்க யூடியூப்லயோ இல்லை உங்க வீட்டில் டிவி சேனல்லையோ நீங்க லைவா வந்து வீட்டில இருந்து பார்த்துக்கலாம். அதுக்குன்னு தனியா எந்த லிங்க் அப்படிலாம் எதுவுமே வராது. அந்த டைமுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து தான் வர்ச்சுவல் உங்களுக்கு சேவா. தர்ஷன் டிக்கெட் வந்து நீங்க ஆகஸ்ட் மாசம் கூட பண்ணிக்கலாம். ஜூலை மாசத்துல சேவா பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆகஸ்ட் மாசத்துல கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னா சேவா முடிச்சுதான் தர்ஷன். அப்போ நீங்க வந்து ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி தர்ஷன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜூலை மாசத்துல கடைசி டே, அதாவது 30, 31ஆம் தேதிகள்ல நீங்க சேவா புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தர்ஷன் வந்து பார்க்கணும். ATC சர்க்கிள் வழியா 300 ரூபா தர்ஷன் கியூல தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு நபருக்கு 500 ரூபாய். உங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுல எரர் வருது, என்னால கன்ஃபார்மா புக் பண்ண முடியலன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர்ல ஒரே நபருக்கு 2 டிக்கெட்டுக்கு மேலேயும் புக் பண்ணிக்கலாம். வந்து நீங்க நிறைய பேத்துக்கு கூட பண்ணிக்கலாம். 10க்கு மேல தாராளமா நீங்க வந்து பண்ணிக்கலாம். நிறைய டிக்கெட்ஸ் பண்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆகஸ்ட் மாசத்துக்கு மதியானம் 3 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் மாசத்துக்கான புக்கிங்ல உங்களுக்கு 23ஆம் தேதி 3 புக்கிங்ஸ் வந்து எப்பயுமே இருக்கும். காலையில 10 மணிக்கு ஆகஸ்ட் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக்கிங்கோட உங்களுக்கு புக்கிங் வந்து இருக்கும். இது வந்து ஃப்ரீ டிக்கெட் தான். ஒரு புக்கிங்ஸ்ல நீங்க 2 பேருக்கு பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணும். இது எப்படி பண்றதுன்ற வீடியோ இருக்கு, வேணும்னா செக் பண்ணுங்க. கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கன்ஃபார்மா டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். 11 மணிக்கு உங்களுக்கு ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து 10,500 ரூபாய்க்கான டிக்கெட். மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் அண்ட் மாற்றுத்திறனாளிகள் மெடிக்கல் கேசஸ்ல இருக்கிறவங்களுக்கான ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட் ஓப்பன் ஆகும். இது வந்து ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகும். இதுக்கும் டைம் கேப் வந்து இருக்கு. ஒரு புக்கிங்ஸ்க்கும், அதாவது ஒரு தர்ஷனுக்கும் அடுத்த தர்ஷனுக்கும் 90 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். 65க்கு மேல இருக்கணும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில. மற்ற 2 கேட்டகரிக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. கூட போறவங்க வந்து ஸ்பௌஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பட் வந்து நீங்க மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க, வயசு கம்மி தான் அப்படின்னா உங்களோட பேரண்ட் யாரையாவது கூட நீங்க வந்து கூட்டிட்டு போகலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தர்ஷன் நல்லாவே இருக்கும். மத்தியானம் 3 மணிக்கு தான் தர்ஷன். ஒரு 3:30 மணிக்கே தர்ஷன் முடிச்சுட்டு வந்துடலாம். இதோட புக்கிங்ஸ்ல உங்களுக்கு போட்டோ வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அடுத்த புக்கிங்ஸ் வந்து 24ஆம் தேதி உங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் காலையில 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க.
இது கூடவே திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி ஓப்பன் ஆகும். 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். புக்கிங் வந்து நம்ம ஒரு மேக்ஸிமம் 6 பேருக்கு பண்ணிக்கலாம். ஒரு தர்ஷனுக்கும் அடுத்த தர்ஷனுக்கும் 30 நாள் டைம் கேப், அதுதான் உங்களுக்கு மெயின். அப்புறம் ஆதார் கார்டு மட்டும்தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியும். ஸோ அது ஜென்ரலா இருக்க விஷயங்கள். அதுக்கு அடுத்தது வந்து திருமலா திருப்பதியோட ரூம் புக்கிங் மத்தியானம் 3 மணிக்கு சேம் நமக்கு 300 தர்ஷன் ஓப்பன் ஆகிற அன்னைக்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த புக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் திருமலையில நீங்க ரூம் புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் மினிமம் 2 பேருக்கு இருந்தாதான் ரூமே வந்து புக் பண்ண முடியும். நீங்க ஒரு மாசத்துல 2 ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல ஓப்பன் ஆகும்போது 2 ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கும் தர்ஷன் டிக்கெட் கண்டிப்பா வேணும். திருப்பதி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. தர்ஷன் டிக்கெட் இல்லை அப்படின்னாலுமே நம்ம தாராளமா நம்மளுக்கான புக்கிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் திருமலையில ரூம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயம் இருக்கு. அதனால நீங்க ஏதாவது ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரூம்ஸ் வந்து புக் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து மெயினாக இருக்க புக்கிங்ஸ்ங்க. அதுக்கு அடுத்து நான் முன்னாடியே உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், ஹோமம் டிக்கெட் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஹோமம் டிக்கெட் வந்து 300 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆன அடுத்த நாளே வந்து இந்த டைம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால 25ஆம் தேதி உங்களுக்கு லோக்கல் டெம்பிளுக்கான சேவா டிக்கெட், அதாவது மற்ற டெம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ டிடிடியோட அதர் டெம்பிள்ஸில் உங்களுக்கு சேவா டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அதோட புக்கிங்ஸ் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அது கூடவே நீங்கள் கீழே ஹோமம் வந்து அட்டன் பண்ணிட்டு 300 தர்ஷன் பார்க்கறதுக்கான ஜூன் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட், இந்த லோக்கல் டெம்பிள் சேவாவும் ஹோமம் டிக்கெட்டும் ஜூன் மாசத்துக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜூன் மாசத்துக்கு டிக்கெட் வேணும்னா நீங்க இந்த ஆப்ஷன் வந்து பயன்படுத்திக்கலாம். 25ஆம் தேதி ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு அடுத்த புக்கிங் என்ன இருக்குன்னா 27ஆம் தேதி வந்து திருமலா திருப்பதியோட வாலண்டியர் சேவா, ஆகஸ்ட் மாசத்துல வாலண்டியர் சேவா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான புக்கிங்ஸ் வந்து 27ஆம் தேதி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகக்கூடிய அப்டேட். ஓப்பன் ஆகிற அப்டேட் வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த புக்கிங் போர்ட்டலில் லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு கீழே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சொன்ன டேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே ப்ரீவியஸ் ஓப்பன் ஆன புக்கிங்ஸ் டேட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகிற நாள் வந்து அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா வருது அப்படின்னா அன்னையை விட்டு அடுத்த நாள் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 18ஆம் தேதி அப்படின்றது சனிக்கிழமை அப்படின்றனால அன்னையிலேருந்தே உங்களுக்கு கண்டினியூவாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது நமக்கு 20ஆம் தேதி மண்டே வந்துடுது. ஸோ வந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அப்படின்னு சொல்லிட்டு வார நாட்களே வரனால உங்களுக்கு அடுத்தடுத்த புக்கிங்ஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா டேட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு டிக்கெட் வேணும்னா ஏபிஎஸ்ஆர்டிசி, அதை விட்டிங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஹோமம் ஸ்ரீவாரி ஸ்ரீ ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம், இந்த ஹோமம் அட்டன் பண்ணணும். அப்போ தான் 300 தர்ஷனை பார்க்க முடியும். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் பார்த்துடலாங்க. நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 72,310 பேரு. நேரடி சர்வ தரிசனத்துல 6 கம்பார்ட்மெண்ட் தான் ஃபுல்லா இருக்கு. ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் பார்க்கறதுக்கு மினிமம் உங்களுக்கு ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் ஆவரேஜா ஆகலாம். இந்த டைம் குறையலாம் கூடலாம். அது வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த டைமை பொறுத்தும் அந்த க்ரௌடை பொறுத்தும் உங்களுக்கு டைம் மாறும். அதுக்கு அடுத்தது வந்து 300 தர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து ஒரு 3 மணி நேரம் ஆகலாம். அதுக்கு அடுத்தது வந்து நேற்று டிடிடி முக்கியமாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், கோவிந்த கோடி நாமம். ஸோ கோடி முறை நம்ம கோவிந்தா அப்படின்ற நாமம் வந்து எழுதணும் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியில் 5 பேரை நம்மளையும் சேர்த்து 5 பேரை வந்து விஐபி தர்ஷன் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம 10 லட்சம் தடவை அந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னா நம்மளை மட்டும் விஐபி தர்ஷனில் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 25 வயசு அதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இது வந்து எழுத முடியும். இதுக்கான புக்குமே டிடிடி ஸ்டார்ட்ல கிடைக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10,116 முறைக்கும் கோவிந்த நாமம் எழுதிட்டு வந்த கர்நாடகாவை சேர்ந்த ஒரு மாணவிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா திருப்பதி திருமலை தேவஸ்தானம் வந்து விஐபி தரிசனம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நேற்று ப்ரெஸ் ரிலீஸ்லேயுமே அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேபி நம்ம சேனல் பார்க்குறவங்களோ இல்லை யாராவது கூட எழுதிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதுக்கான ப்ரொசீஜர் ஏற்கனவே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இதுதான் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 11,240 பேர் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றனால ஃபாலோ பண்ணுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நம்மளோட சேனல்லையும் ஆகட்டும், நம்மளோட டெலிகிராம்லேயும் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.